நீலகிரி மாவட்டத்தில் ஏக்குனி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் சமுதாய கூடம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி சபிதா போஜன் தலைமையில் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் ஏக்குனி மற்றும் அதனை சுற்றியுள்ள 18 ஊர் கிராம மக்கள் தங்கள் பகுதிக்கு சமுதாய கூடம் அமைத்து தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்தலின்படி 18 ஊர் தலைவர்கள் முன்னிலையில் பாஜகவின் மாநில பிரச்சார பிரிவு இணை அமைப்பாளரும் மத்திய அரசின் வீடு மற்றும் நகரப்புற வளர்ச்சி கழகத்தின் அகில பாரத இயக்குநருமான சபிதா போஜன் தலைமையில் இரியோடையார் தொட்டாமடை பகுதியில் 2.26 கோடி ரூபாய் மதிப்பில் சமுதாய கூடம் அமைப்பதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிராம மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இப்பகுதியில் உள்ள சமுதாய கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் CSR மூலம் நிதி ஒதுக்கப்பட்டு அடிக்கல் நாட்டு பணி நடைபெற்றதாகவும், தொடர்ந்து மத்திய அரசின் நிதி மூலம் பேருந்து நிலையம், கழிப்பிட வசதிகள் உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ளத்தி பஞ்சாயத்திற்குட்பட்ட ஏக்குனி கிராமத்தில் இங்கே சார்ந்திருக்கின்ற 18 ஊரினுடைய சமூக அவங்களுடைய கட்டமைப்பை மேம்படுத்தும் விதமாக அந்த ஊருக்கு பொதுவான இந்த இடத்திலே மத்திய அரசினுடைய வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி கழகத்தினுடைய சமூக தொண்டு CSR தொகையிலே இந்த ஊரிற்கு 2.26 கோடிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான பூஜை இன்று அடித்தளமிட்டு பூஜையானது செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஊரை சார்ந்திருக்கின்ற மக்கள் இதை பொதுவாக பயன்படுத்துகிறார்கள். அவர்களுடைய திருமணம் மற்றும் மற்ற எல்லா காரியங்களுக்குமான சமூக கூடங்கள் உட்பட கழிப்பிடம் உட்பட எல்லா உட்கட்டமைப்பு வசதிகளும் இங்கே ஏற்படுத்தும் விதமாக அத்தனை ஊர்க்காரர்களும் ஒவ்வொன்றிற்குமே உதகையை நம்பி செல்வதனால் அதுவரை அவர்களுக்கு செலவு, அவர்களுடைய வாழ்வாதாரம் அத்தனையுமே பாதிக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு நல்லெண்ணத்திலே நமது உதகை மாவட்டத்தினுடைய நமது ஆட்சியாளர் அவர்களுடைய ஒப்புதலோடு, இங்கே இருக்கின்ற எல்லா அதிகாரிகளினுடைய ஒப்புதலோடு, மத்திய அரசினுடைய நிதியோடு, மாநில அரசினுடைய எக்ஸிகியூஷன் அவர்கள் செய்யும் வண்ணம் இந்த நிதியானது இன்று அளிக்கப்பட்டு அதற்கான அடிக்கலானது நாட்டப்பட்டது.